காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செங்கல்பட்டு நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சென்ற காரை சேதப்படுத்தியதோடு அவரை திமுகவினர் தாக்கியதை வேடிக்கை பார்த்த விடியா திமுக அரசின் காவல்துறைக்கு கண்டனம். தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை அண்ணாநகர் போக்சோ வழக்கில் 10 வயது சிறுமியின் ஆடியோவை காவல்துறையினரே வெளியிட்டது குற்றவாளியை காப்பாற்றும் முயற்சி. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் அருகே அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். மத்திய அமைச்சருக்கு வரிந்து கட்டிக்கொண்டு கண்டனம் கூறும் ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து வாய் திறக்காமல் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையை அடுத்த புழலில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். தென்காசியில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியவர், திருமணத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 4 பேர் சிக்கினர். சிறுமி காணாமல் போனதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் குழந்தைகள் நலத்துறையும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்ததா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ டிரைவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் டியூஷன் முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 13 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கொடூர தந்தை சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. மதுரை அலங்காநல்லூர் அருகே மது அருந்தும்போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் மதுபோதையால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எறிந்த பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த 10 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மாணவர்களின் மோதல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே லட்சுமிபுரத்தில் சுங்கச்சாவடியை சூறையாடிய பொதுமக்கள். திண்டுக்கல் குமுளி 4 வழிச்சாலை பணிகளை தொடங்காமல் சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்ததால் மக்கள் எதிர்ப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது இளம்பெண் உயிரிழப்பு. உரிய வசதிகளின்றி அலட்சியமாக பிரசவம் பார்த்ததால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் முற்றுகை போராட்டம். மதுரை காமராஜபுரத்தில் செல்போனில் பப்ஜி கேம் விளையாடிய சிறுவன் தற்கொலை. தொடர்ந்து பப்ஜி கேம் விளையாடி வந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த சிறுவன் வீட்டின் மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்ட பரிதாபம்.
மதுரையில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாத மன உளைச்சலால் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. கல்வியில் முதல் மாநிலம் என வெற்று பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஏழை மாணவன் தேர்வு கட்டணம் செலுத்த முடியாமல் உயிரை மாய்த்து கொண்ட அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் 10 ஏக்கர் நடவு செய்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். திமுக ஆட்சியில் முறையான வடிகால் வாய்க்கால் வசதி அமைத்து தரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. வெளி மாநிலங்களில் இருந்து பூண்டு வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி. கடந்த வாரம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற நிலையில் 50 ரூபாயாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. நாகை மாவட்டம் லால்குடியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை. எழுதாத பேனாவுக்கு சிலை அமைக்கும் அரசால் கொள்முதல் நிலையத்தில் மேற்கூரை அமைக்க முடியாதா என நானும் டெல்டாக்காரன்தான் என்று கூறிய முதலமைச்சரிடம் விவசாயிகள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள விண்வெளி தொழில்நுட்ப பூங்கா திட்டம் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலமாகியும் தாமதம் காட்டும் தமிழக அரசு. 72,000 கோடி முதலீட்டு திட்டம் என்றாலும் தமிழக அரசின் சரியான திட்டமிடல் இல்லாததால் நிலம் கையகப்படுத்தும் பணி தாமதம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சதுர்வேத மங்கலத்தில் மாசிமக தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியும் தேரை வடம் பிடித்து இழுத்தும் வழிபாடு. கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி ஆலயத்தில் மாசிமக பெருவிழாவை ஒட்டி தேரோட்டம். ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.